அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025 நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். பொதுவா இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 2025ஆம் வருடத்துல மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. கேது பகவான் சிம்ம ராசிக்கும் ராகு பகவான் கும்ப ராசிக்கு டிரான்சிட் ஆகுறாங்க. இந்த அமைப்பு ஒரு சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராகவும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு மாடரேட்டான பலன்களை தரக்கூடிய அமைப்புலையும் ஒரு சில ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கை நிறைந்த காலமாகவும் இருக்கு. பொதுவா இந்த ராகு கேதுக்கள் வக்ரத்திலேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம், ஆன்டி கிளாக் வைஸ்ல டிரான்சிட் ஆகக்கூடிய ஒரு கிரகம், சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிழல் கிரகம் எந்த இடத்துல சஞ்சாரம் செய்தோ அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய தகவமைப்புல மாட்டிக்கிட்டு தன்னுடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும். எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அந்த ஸ்தானத்துடைய அதிபதியுடைய தன்மையை உள்வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இந்த ராகு கேதுக்கள். ராகு கேதுக்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கிடையாது. எந்த இடத்துல டிராவல் பண்ணுதோ அதையே தன்னுடைய சொந்த வீடாக பாவித்து பலன்களை கொடுக்கும். இப்போ இந்த 2025ல இந்த ராகு கேது பயிற்சி நம்மளுடைய ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். பதிவை முழுமையா பார்க்க டைம் இல்லாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டைம் லைன் கொடுத்திருக்கோம். ஒரு செக்மெண்ட்டுக்கும் தனித்தனி டைம் லைன் கொடுத்திருப்போம். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். நட்சத்திர வரிசையில 26வது நட்சத்திரமா வரக்கூடியதுதான் உத்திரட்டாதி நட்சத்திரம். சனி பகவானுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம். சனி பகவானுடைய நட்சத்திரம் நம்முடைய நட்சத்திரநாதன் சனி பகவான். நம்முடைய ஜனகால தசையில முதல் தசையாக சனி தசை தான் வரும். சனி தசையில பிறந்தவர்களாக இருப்பாங்க. பொதுவாக அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுடைய ஆரம்ப காலகட்டம் அவ்வளவா சிறப்பா இருக்கிறது இல்ல. ஆரம்பத்துல நிறைய குழப்பங்களை சந்திச்சு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு லைஃப்ல அப்படியே மெல்ல க்ரோ ஆகக்கூடிய ஒரு அமைப்புல தான் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வருவாங்க. இருப்பினும் ஒரு மத்தியம வயதுக்கு பிறகு நிறைய அனுபவ பாடங்களை கத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தனக்கு எது தேவையோ அதை அடையக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு டிஃபால்ட்டாவே இருக்கும். அதுதான் உத்திரட்டாதியுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே எளிமையா கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. சனியுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால எல்லாத்திலையும் ஒரு நியாயம் இருக்கணும், நீதி இருக்கணும், அறத்திற்கு புறம்பா எதையும் செய்யக்கூடாது, தன்னுடைய விஷயங்கள்ல சரியா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் கொண்டவர்களாக இருப்பாங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல இவர்களும் ஈடுபட மாட்டாங்க. அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை ஈடுபடக்கூடியவர்களை திருத்தக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இவர்களுக்கு டிஃபால்ட்டாவே இருக்கும். நிறைய அட்வைஸ் சொல்லக்கூடியவர்களா இருப்பாங்க. நிறைய விஷயங்களை மாத்தி 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 மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதெல்லாம் இந்த உத்திரட்டாதியுடைய ஒரு தனி சிறப்பு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். ராகு பகவான் நம்முடைய ராசிக்கு மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 12ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதே போல கேது பகவான் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. கேதுவுடைய சஞ்சாரம் மிக மிக சாதகமா இருக்கு. கேது பகவான் பகை வீட்டுல சஞ்சாரம் செஞ்சாலும் 6ஆம் இடமாக அந்த பகை வீடு வருதுனால அது நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்களையே கொடுக்கும். பொதுவா இந்த காலகட்டங்களை நம்ம கேது பலம் பொருந்திய ஒரு காலகட்டம்னே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சனி ஜென்ம சனியா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல குருவும் அர்த்தாஷ்டம குருவா மாறிட்டாரு. மே 14 இருந்து குரு நமக்கு அர்த்தாஷ்டம குருவா டிரான்சிட் ஆயிடுவாரு. எனவே குரு பலம் பரவாயில்ல, ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கு. ஆனா சனி பலம் அவ்வளவா சிறப்பு இல்ல. சனி ஜென்மத்துல இருக்கிறது அவ்வளவா நல்லது இல்ல. ஜென்ம சனின்னு சொல்லுவோம். எனவே நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜரா கவனமா இருக்க வேண்டிய பார்ட் எதுனாக்கா நம்முடைய ஹெல்த், நம்முடைய மென்டல் பீஸ், நம்முடைய மன ஆரோக்கியம், நம்முடைய உடல் ஆரோக்கியம். இதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருந்தா போதும். ஏன்னா அந்த ஜென்ம சனி நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு மேஜரா ட்ரபிள் கொடுக்கக்கூடிய பார்ட்டே நம்முடைய ஹெல்த்லயும் நம்முடைய மன ஆரோக்கியத்திலையும் மட்டும்தான். மற்ற விஷயம்லாம் நமக்கு பெரிய விஷயமாவே படாது. எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிடுவோம். ஏன்னா குருவுடைய ராசி. எனவே எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டா எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த அமைப்பு நமக்கு டிஃபால்ட்டாவே உண்டு. இருப்பினும் இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் நம்முடைய மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நம்ம டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். இப்போ கேதுவுடைய பலம் நமக்கு மிக சிறப்பா வருது. 6ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதே சமயத்துல 12ஆம் இடத்துல ராகுவுடைய சஞ்சாரம் இருந்தாலும் குரு பார்வை வாங்கிய ராகுவாக இருக்கிறதுனால ராகுவும் நமக்கு மேஜரா அந்த காலகட்டங்களில் ட்ரபிள் கொடுக்காது. அடுத்த 1.5 இயர் பார்த்தோன்னா மேக்சிமம் பெரிய அளவுல ட்ரபிள் இருக்காது. மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இது ரெண்டுல மட்டும் ஏற்றத்தாழ்வுகள் தொடர்ச்சியா இருக்கலாம். அது மட்டும் தான் நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான இன்டிமேஷன். மற்ற எந்த விஷயத்திலையும் மேஜரா ட்ரபிள் வராது. இப்போ இந்த ராகு கேது பயிற்சியை செக்மெண்ட் வைஸா நம்ம டீடைலா நம்ம கிளியரா பார்க்கலாம்.
முதலாவதா தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் இடத்துக்கு ராகு வருது. தொழில இருந்த தொய்வான தன்மை, உத்தியோகத்துல இருந்த தொய்வான தன்மை, உத்தியோகத்துல இருந்த போட்டி பொறாமை குழப்பங்கள் இதெல்லாம் மே 18க்கு மேல நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். நமக்கு எகெயின்ஸ்டா யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் நமக்கு ஃபேவரா மாறிடுவாங்க. இது தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பலனா நம்ம எடுத்துக்கலாம். அதே போல தொழில இருந்த இந்த போட்டி பொறாமை எல்லாம் இப்ப விலக ஆரம்பிக்கும். 6ஆம் இடத்துல கேது வரும்போது நமக்கு எகெயின்ஸ்டா யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் ஒண்ணு விலகிடுவாங்க, இல்லைன்னா நம்ம கிட்ட வந்து சலண்டர் ஆயிடுவாங்க. இந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு மே 18க்கு மேல நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். ஜென்ம சனி காலகட்டமாகவே இருந்தாலும் 6ஆம் இடத்துல கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிக்கேற்ற வெற்றியை நீங்க நிச்சயமா அடைவீங்க. அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நீங்க எதிர்பார்க்க முடியாது. நீ எதிர்பார்க்கிற உத்தியோகம் கிடைக்குமா அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் ஒரு சில செக்கிங் வைப்பாரு. எடுத்ததுமே நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க மாட்டாரு. வர வாய்ப்புகளை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு தடையும் தாமதத்தையும் கொடுப்பாரு. அதுதான் நம்ம ஜென்ம சனியா நம்ம சொல்றது. 6ஆம் இடத்துல இருக்கிற கேது தடையும் தாண்டி முயற்சி பண்ண வைக்கும். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஒரு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். ஆனா அதுல கம்ஃபர்டான ஒரு சிச்சுவேஷன் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரான தன்மை இருக்கலாம். தொழில் உத்தியோகத்துல ஏதோ ஒரு கட்டாயத்தின் பெயர்ல நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு தன்மையில அதை எடுத்துட்டு போகும். வேற ஆப்ஷன் இல்ல, இதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாயத்தின் பெயர்ல நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மள யூஸ் பண்ண வைக்கும். பட் ஆனா அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இருக்காது, ஒரு திருப்தி தன்மையை அது கொடுக்காது. அதுதான் அதுல இருக்கிற ஒரு மைனஸா நான் பாக்குறேன். மற்றபடி உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்தி கிடைச்சிடும். உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய பேருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம், பதவி மாற்றம் இதெல்லாம் ரொம்ப சாதகமாக அமையும். தொழில் ரீதியாகவும் ஒரு சிறப்பான மாற்றத்தை இந்த நேரத்தில் நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ரொம்ப நாளா வச்சிருக்க கடையை வந்து இடமாற்றம் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சில என்டையரா தொழிலையே சேஞ்ச் பண்ணுவாங்க. இப்படி மாற்றத்திற்கான அடித்தளத்தை தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் இந்த காலகட்டம் நிச்சயமாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். ஜென்ம சனியை நினைச்சலாம் நீங்க எதை பத்தியும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். தொழில் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை வருதுன்னா அதை தாராளமா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்டார்ட் அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா நீங்க எதுல ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும்னாக்கா எடுத்ததுமே பிரம்மாண்டமா பண்ணணும்னு ஆசைப்படக்கூடாது. சின்னதா ஒரு சின்ன முதலீடு பண்ணி அதுல உங்களுடைய உழைப்பு அதிகமா கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். எடுத்ததுமே மேஜர் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வந்து ஒரே விஷயத்துல கான்ஸ்டன்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுல ஒரு சில முடக்கத்தன்மைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா பொருளாதாரமும் ஏதோ ஒரு பக்கமா போய் முடங்குற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. எனவே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் ஹைப்பர் ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மற்றபடி உங்களுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்ணலாம். உத்தியோகத்துல மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்கன்னா அதை தாராளமா பண்ணலாம். நீண்ட நாள் போராட்டம், நீண்ட நாள் குழப்பம், குறிப்பா உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த நீண்ட நாள் கலக்கம் இதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும். அது வந்து நம்முடைய ராசி, நம்முடைய நட்சத்திரத்தை பார்க்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். கம்ஃபர்ட் ஜோன் இல்லைனாலும் நம்ம அதை சமாளிச்சிடுவோம். ஏன்னா நமக்கு எந்த இடத்துல போனாலும் நமக்கு ஒரு வரவேற்பு இருக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் அதை எளிமையா ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி நமக்கு டிஃபால்ட்டாவே இருக்கும். அதனால மாற்றம் அடைகிறது நல்லது. மாற்றத்தை நினைத்த கலக்கம் எதுவும் தேவையில்லை. அதே மாதிரி ராகு 12க்கு வந்தாலே நிறைய அலைச்சலை கொடுத்துருவாரு. அட் சேம் டைம் குரு பார்வை 12ல இருக்கிறதுனால அந்த அலைச்சலாலையும் இப்போ ஆதாயம் ஏற்படும். நிறைய பேர் வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூருக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை அடைவாங்க. வெளிநாடு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அதை தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நேரத்தில் வெளிநாடு யோகம் நிறைய பேருக்கு உண்டு. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய பாகியம்லாம் அந்த நேரத்தில் நிச்சயமாக உண்டு. எனவே பயணத்தால ஆதாயம் ஏற்படும். நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் அந்த அலைச்சல்லையும் உங்களுக்கு நிறைய ஆதாயமான பலன்கள் கிடைக்கும். அதுவும் பெருசா நெகட்டிவா இல்லை. அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பேச்சில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துக்கு ராகு பகவானுடைய சஞ்சாரம் வர்றதுனால நீண்ட நாள் கடன் சுமை இப்ப குறைய ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனையில இருந்து இப்ப வெளில வருவீங்க. நிறைய மீனராசிக்காரர்கள் விரயசனி காலகட்டங்கள்ல ஏதோ ஒரு ரூபத்துல கடன் சுழல்ல போய் மாட்டிருப்பாங்க. அந்த கடன் பிரச்சனையில இருந்து இப்ப மீண்டு வந்துடலாம். அதுதான் ராகு 12ல இருக்கிறதுக்கும் கேது 6ல இருக்கிறதுக்குமான பலன். பொருளாதார வரவு கணிசமாக இருக்கும். ஜென்ம சனி நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அர்த்தாஷ்டம குரு நமக்கு நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஏதோ ஒரு மாதிரி நம்மள தூண்டி விட்டு கவலைப்படுத்தி ஒரு விஷயத்தை சரிப்படுத்தும். கடன் பிரச்சனை மேஜரா இருக்குனாக்கா அந்த கடன் சார்ந்த கவலையை அதிகமா கொடுத்து அந்த கடனை கட்டி முடிக்க வைக்கும். எது சம்பந்தமா நீங்க கவலைப்படுறீங்களோ அந்த விஷயத்துக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்க போகுதுங்கிறது தான் அந்த நேரத்துல ஒரு முக்கியமான அர்த்தமே நமக்கு. எனவே உங்க மனசுல ஒரு கவலை இருக்கும். அந்த கவலை இப்ப அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். நீண்ட நாள் எண்ணங்கள், நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறிடும். அதை நான் அந்த ராகு கேது பயிற்சியில பாக்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். எனவே பொருளாதாரம் சார்ந்த
சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை, கடன் சுழல்ல இருக்கக்கூடியவர்கள் அந்த கடன் பிரச்சனையில இருந்து இப்ப மீண்டு வந்துருவாங்க. அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி பொருளாதார வரவும் கணிசமா இருக்கும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா 12ல இருக்கிற ராகு தொடர்ச்சியா விரைய செலவுல கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. மாத்தி 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 செலவு வந்துகிட்டே இருக்கும். கைக்கு பணம் வரதுக்கு முன்னாடியே பட்ஜெட் எல்லாம் போட்டுரும். அந்த அளவுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள டைட்டா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த நேரத்துல பொருளாதாரம் மிகச்சிறப்பான முறையில நமக்கு கிடைக்கும். நிறைய பொருளாதார வரவுலாம் கிடைக்கும். நம்முடைய புத்தியை பயன்படுத்தி நிறைய பொருளாதாரம்லாம் சம்பாதிப்போம். ஆனா அதை நம்மளால சேமிக்க முடியாது. அதுதான் இங்க இருக்கிற ஒரு பெரிய மைனஸா நான் பாக்குறேன். தொடர்ச்சியா விரைய செலவு வந்துகிட்டே இருக்கும். மாத்தி மாத்தி அந்த விரயத்தை மட்டும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏதோ ஒரு ரூபத்துல அது மாத்தி மாத்தி செலவாயிட்டே இருக்கும். எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டா பிளான் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல தேவையில்லாத விரைய செலவுலாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் ஷெட்யூல்லாம் கொஞ்சம் டைட்டா வச்சு நீங்க போறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பு. அதே போல இந்த நேரத்துல கடன் கொடுத்து மாட்டிக்காதீங்க. கைக்கு நல்லா பணப்புழக்கம்லாம் வரும். யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணி மாட்டிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. எனவே கடன் கொடுத்து எதுலயும் மாட்டிக்காதீங்க. மேலும் இந்த நேரத்துல நிறைய பேருக்கு கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் பண்ணலாமா அப்படின்லாம் யோசனை வரும். ஒரு சிலர் பழைய கடனை முடிச்சு புது கடனுக்கு அடி போடுவாங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தோன்னா இப்பதான் ஸ்டார்ட் வரும். அந்த எண்ணங்களே இப்பதான் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனவே கடன் சுழல்ல மேஜரா போய் மாட்டிக்காதீங்க. இந்த நேரத்துல கடன் வாங்காம செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். நிறைய பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் வரலாம். ஏதோ ஒரு ரூபத்துல மே 18க்கு மேல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த கடன் உங்களுடைய கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதுல மட்டும் நீங்க கூடுதல் விழிப்புணர்வோட இருங்க. கடன் வாங்கி நல்ல மாற்றங்கள் பண்ணலாம். அந்த கடன் ஒரு லிமிட்டா இருக்கணும். நீங்க வாங்கக்கூடிய அந்த கடன் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை பாதிக்காத அளவுக்கு பாத்துக்கோங்க. அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் நிறைய பேர் பார்த்தோம்னா அந்த நேரத்துல நிலபலங்கள் வாங்குறதுக்கான யோகத்தை அடைகிறாங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு. நிறைய பேருக்கு இடம் வாங்குறதுக்கான ஐடியாஸ் வரும். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கான ஐடியாஸ் எல்லாம் வரும். வீடை இடமாற்றம் பண்றது, வீடை புதுப்பிக்கிறது, வண்டி வாகனம் ஏதாச்சும் புதுசா வாங்குறது, அப்படி இல்லைன்னா வண்டி வாகனத்தை மாற்றம் செய்யறது, புதுப்பிக்கிறது, இது சம்பந்தமான விஷயங்கள்ல விரைய செலவுகள் அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவராலா மே 18க்கு மேல பண வரவு கணிசமாக இருக்கும். ஆனா அதுக்கு ஈக்குவலான செலவு அல்லது அதை தாண்டிய செலவு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருப்பினும் நம்ம செய்யக்கூடிய செலவு ஒரு 95% பார்த்தோம்னா நல்ல செலவா இருக்கும். சுபவிரய செலவா இருக்கும். நம்முடைய நீண்ட நாள் எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய செலவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ப்ராப்பரா எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி கரெக்டா நீங்க ப்ரொசீட் பண்றது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது குடும்ப வாழ்க்கை இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொதுவா 2ஆம் இடம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப சுத்தமா இருக்கு. 2ஆம் இடத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. விரைய சனியாக சனி பகவான் இருந்தப்போ 2ஆம் இடத்துல தன்னுடைய பார்வையை பதிச்சு நிறைய குழப்பங்களை ஃபேமிலியில ஏற்படுத்திட்டு இருந்தாரு. நிறைய ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்திட்டு இருந்தாரு. சனி பயிற்சிக்கு பிறகு பார்த்தோம்னா ஃபேமிலியில இருந்து வந்த அந்த சலசலப்புலாம் அப்படியே டோட்டலா குறைய ஆரம்பிச்சிருக்கும். அது ஏதோ ஒரு ரூபத்துல ஃபேமிலி ஒரு மாதிரியான அமைதியான சிச்சுவேஷனுக்கு மாறி இருக்கும். இப்ப ஜென்ம சனியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அதிக டைம். அதுதான் இருக்கிற ஒரு பெரிய மைனஸ். இப்ப நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு இந்த மாதிரி இடமாற்றம் அடைவாங்க. ஃபேமிலி விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு தூரமா தொழில் நிமித்தமாகவோ, உத்தியோக நிமித்தமாகவோ, கல்வி சார்ந்த விஷயங்கள் நிமித்தமாகவோ இடமாற்றம் ஆவாங்க. இந்த நேரத்துல நிறைய பேர் ஃபேமிலியை மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா இப்ப சொன்னதுல எந்த ஒரு கேட்டகரியிலும் நீங்க வரல, ஃபேமிலி கூட தான் கன்ஜெக்ஷனா இருக்கீங்கன்னா இந்த நேரத்துல குடும்பத்துடைய சப்போர்ட் முழுமையா இருக்கும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா ஃபேமிலி பற்றிய கவலைகளும் தலை தூக்கி நிற்கும். ஜென்ம சனி குடும்பம் சார்ந்த விஷயங்களை ஏதாச்சும் ஒரு கவலையை கொடுக்கும். உன்னை பிரிச்சு வச்சு கவலையை கொடுக்கும். அப்படின்னா குடும்பத்துக்குள்ளேயே நம்மள இருக்க வச்சு அங்க நடக்கிற அந்த சூழ்நிலைகள்லாம் கவனிக்க வச்சு நமக்கு ஒரு மாதிரியான கவலைகளை கொடுக்கும். இப்படி ஏதோ ஒரு விதத்துல கவலைகளை மட்டுமே கொடுக்கும். ஆனா மேஜரா எந்த ஒரு ட்ரபிளையும் கொடுத்துறாரு. அதனால குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எதையும் நீங்க ஓவர் திங்க் பண்ணாம ஜஸ்ட் நீங்க நியூட்ரலா டிராவல் பண்ணாலே இந்த காலகட்டம் நமக்கு ஃபேவரா அமைஞ்சிரும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா குடும்பத்துல இருந்து அந்த வாக்குவாதம்லாம் இப்ப குறைஞ்சிரும். அதை நான் பாக்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா நான் நினைக்கிறேன். இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த மேஜரான வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, குழப்பம் இதெல்லாம் டோட்டலா குறைஞ்சிடும். குடும்பமே ஒரு மாதிரியான அமைதியான தன்மையில டிராவல் ஆகும். இது இந்த ராகு கேது பயிற்சிக்கு மேல நீங்க நல்லா உணரலாம். எனவே குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான். குடும்ப வாழ்க்கையில இருந்த கலக்கம், குழப்பம் இதெல்லாமே டோட்டலா நிவர்த்தி ஆயிடும். மேலும் இந்த காலகட்டங்கள்ல குடும்பம் சார்ந்த வகையில நிறைய செலவு தொடர்ச்சியா மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கும். அதை நிச்சயமாக மறுக்கவே முடியாது. ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு நம்முடைய ராசிநாதனுடைய பார்வையை வாங்கிய ராகுவாக இருக்கிறதுனால குடும்பத்துல நிறைய தேவைகள்
தொடர்ச்சியா மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கும். குடும்பத்துல நிறைய செலவு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். குடும்பத்துல இருக்கக்கூடிய இந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை கொடுக்கும். பண தேவை அதிகமா இருக்கு, நம்மளால அதுல சரியை யாரையுமே திருப்திப்படுத்த முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வருத்தங்களை கொடுக்கலாம். மேலும் பொருளாதாரம் சார்ந்த சிந்தனையை நிறைய பேருக்கு கொடுத்துரும். மே 18க்கு மேல பார்த்தோம்னா நிறைய பேர் பணத்தை பற்றி சிந்தனையில தான் மேக்ஸிமம் மூழ்கி இருப்பாங்க. சோ அந்த ஒரு திங்கிங்கை இந்த காலகட்டம் நமக்கு கொடுத்துரும். மற்றபடி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகள் அதிகமாக இருக்கும் குடும்பம் சார்ந்த வகையில. ஆனா அதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் சமாளிச்சிடலாம். குடும்பத்துல இருந்த குழப்பம், கலக்கம், கவலை இதெல்லாமே டோட்டலா குறையும். அந்த ஏற்றத்தாழ்வான சூழ்நிலை எல்லாம் குறையும். நமக்கு மட்டும் மன ரீதியா ஒரு சில தாக்கங்களை கான்ஸ்டன்டா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு விதமான ஒரு வருத்தத்தை ஒரு ஓரமா கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஆனா அது நமக்கு பெரிய அளவுல பாதிப்பை கொடுக்குதா அப்படின்னு பார்க்கும்போது அது நிச்சயமா இல்லைன்னு தான் சொல்லணும். பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவும் இல்லை. எனவே குடும்ப வாழ்க்கையை இந்த நேரத்துல நம்ம ஆல்மோஸ்ட் ஃபேவராவே எடுத்துக்கலாம். தேவையில்லாத சிந்தனை மட்டும் குறைச்சுக்கோங்க. மற்றபடி இந்த காலகட்டம் குடும்பம் சார்ந்த வகையில நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. அடுத்தது காதல் வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவதா காதல் உறவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் அப்படிங்கிறது சுத்தமா இருக்கு. 5ஆம் இடத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. 6ஆம் இடத்துல கேது, ஜென்ம சனி நடக்கிறது மட்டும் கொஞ்சம் மைனஸா இருக்கு. எனவே அதிகமான சிந்தனை ஓட்டம், நிறைய நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு அமைப்பு, அதை மட்டும் இந்த காலகட்டத்துல நம்ம குறைச்சிட்டோம்னாக்கா காதல் வாழ்க்கை, காதல் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் நமக்கு சிறப்பாகவே இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கிற கேது நமக்கு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சரிப்படுத்தி விட்டுரும். எனவே ஆல்ரெடி இந்த லவ் ரிலேஷன்ல ஏதாச்சும் பிரச்சனையை சந்திச்சிட்டு இருக்கீங்கன்னாக்கா அதெல்லாம் இப்போ அந்த குழப்பம், கவலை, வருத்தம்லாம் இப்போ நிவர்த்தி ஆயிடும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ஜென்ம சனி நடக்கிறதுனால எதையும் அவசர முடிவு இருக்கக்கூடாது. எல்லாத்துலயும் நம்ம கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட காலம் நகரட்டும், அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமை கடைபிடிக்கிறது நல்லது. அடுத்த திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா திருமண முயற்சியில ஒரு நல்ல செய்தி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மாதிரியான வருத்தத்தை கொடுக்கும். மேக்சிமம் ஜென்ம சனியில நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். சனி பார்வை 7ஆம் இடத்துல இருக்கு. ஜென்ம சனியில நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். ஆனா அந்த திருமணத்துல ஒரு முழுமையான திருப்தி அப்படிங்கிறது இருக்காது. ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு விதமான வருத்தம், கவலை, கலக்கம் இதோட அப்படியே திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். அதனாலதான் மேக்சிமம் இந்த ஜென்ம சனியில, அதே போல 1 and 7ல ராகு கேது இருக்கக்கூடிய அந்த அமைப்புல மேக்சிமம் இந்த திருமண முயற்சிகளை பண்ணாதீங்க, திருமணத்தை கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணுங்கன்னு சொல்றது. ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது அது ஒரு டிஃபரெண்டான ஒரு குட் ஃபீல். அது முழுமையா நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொஞ்சம் தள்ளி போட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. பொதுவா இந்த ஜென்ம சனியில நடக்கிற திருமணம்லாம் பார்த்தோம்னாக்கா ஏதோ ஒரு விதமான குறைகளோட நடக்கும். அதுதான் யதார்த்தமான உண்மை. மற்றபடி இந்த நேரத்துல திருமண முயற்சிகளை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா திருமண முயற்சிகளை பண்ணலாம். இந்த திருமண முயற்சியில ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், ஒரு சில குழப்பத்தன்மைகள் இருக்கும். நீங்க ஒன்னு சொல்லுவீங்க, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு விதமான குழப்பத்தன்மைகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு வரணும். அவ்வளவுதானே தவிர அது பெரிய அளவுல ட்ரபிள் இல்ல. திருமண முயற்சியில் இருக்கிறவங்க திருமண முயற்சிகளை பண்ணலாம். மே 18க்கு மேல திருமண முயற்சி சார்ந்த வகையில நல்ல செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா விரயஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது. பிளஸ் குருவுடைய பார்வை, ராசிநாதனுடைய பார்வை பார்த்தோம்னா விரயஸ்தானத்துல. எனவே இது சுப விரய செலவா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு திருமண முயற்சியில நல்ல செய்திகள் கிடைச்சிடும். நிறைய பேர் இந்த திருமணம் சார்ந்த வகையில ஏதாச்சும் லோன் போட்டு அப்படின்னா கடன் வாங்கி இந்த திருமண செலவு எல்லாம் மேற்கொள்றது வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் ஃபேமிலியில யாராச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நடக்கும். திருமணம் சார்ந்த சுபவிரய செலவுகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உண்டு. அது உங்களுக்கா இருக்கலாம், அப்படிலாம் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாருக்காச்சும் ஒருத்தருக்கா இருக்கலாம். எனவே நீங்க திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா தாராளமா திருமண முயற்சிகளை செயல்படுத்தலாம். மே 18க்கு மேல நல்ல செய்திகளை தாராளமா எதிர்பார்க்கலாம். அடுத்த திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயம். திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கடந்த காலகட்டம்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் வருத்தமா தான் எடுத்துட்டு போனுச்சு. 1 and 7ல ராகு கேது இருந்து வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களே ஏதோ ஒரு ரூபத்துல வருத்தங்களை கொடுத்திருக்கும். குறிப்பா அவருடைய உடல் ஆரோக்கியம் அல்லது அவருடைய உறவு நிலை சார்ந்த விஷயம் இதெல்லாம் ஒரு மாதிரியான ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்து நமக்கு ஒரு பெரிய கவலையை கொடுத்திருக்கும். இப்போ ராகு கேது 7ஆம் இடத்தை விட்டு விலகி இருக்காங்க. ஜென்மத்தை விட்டும் 7ஆம் இடத்தை விட்டும் ராகு கேது விலகி இருக்காங்க. சனி மட்டும் ஜென்மத்துல இருக்காரு. சனி பெருசா ட்ரபிள் கொடுக்கறது இல்ல. சனியுடைய பார்வை ஒரு மாதிரி கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு கொடுத்தாலும் அது மேஜரான ட்ரபிள கொடுக்காது. எனவே இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையோடு இருந்த போராட்டத்தன்மை, வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை, வாழ்க்கை துணையால ஏற்பட்ட வருத்தம், கவலை இதெல்லாம் அந்த நேரத்தில் நிவர்த்தி ஆயிடும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். குறிப்பா வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவருடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். மற்றபடி கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணையோட ஏதாச்சும் சண்டை சச்சரவா போனுச்சு, ஒரு சிலர் பிரிஞ்சு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருக்கீங்கன்னா பிரிந்தவர்கள்
நண்பர்கள்லாம் ஒண்ணு சேருவாங்க. ஆனா என்ன, சனி பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீ ஆரம்பத்துல இருந்த அந்த பாண்டிங் மட்டும் இப்ப இருக்காது. ஏதோ கொஞ்சம் ஏற்றத்தாழ்வா இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே, கடந்த காலகட்டத்தோட இந்த காலகட்டத்தை ஒப்பிடும்போது ஒரு நல்ல அமைப்புன்னு தான் நம்ம சொல்லணும். மேஜரா ட்ரபிள் இல்ல. பழைய விஷயங்களை மறந்துட்டு லைஃப் ரீஸ்டார்ட் பண்ணுங்க. நியூவா நீங்க ஸ்டார்ட் பண்றது நல்லது. இது இந்த சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு இருந்தவங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப ஒண்ணு சேர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நிறைய கிடைக்கும். அதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணி சரியா டிராவல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. வாழ்க்கை ஒரு முறை தான், விட்டுட்டோம்னாக்கா திரும்ப கிடைக்காது. அதெல்லாம் லைஃப் ரீஸ்டார்ட் பண்ணி அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க பயணிக்கிறது நல்லது. மேலும் ஜென்ம சனியில பழைய விஷயத்தை பத்தி மட்டும் பேசவே கூடாது. ஏன்னா இப்போ இந்த பழைய விஷயத்தை அசை போடக்கூடிய ஒரு காலகட்டம் நம்ம சொல்லுவோம். ஜென்ம சனியில பழைய கசப்பான நினைவுகளை திரும்ப ஒண்ணு சேர்றவங்க பேசிடக்கூடாது. அதுல மட்டும் நம்ம டிஃபால்ட்டா கவனமா இருந்துக்கணும். மற்றபடி இந்த காலகட்டத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ராகு கேது பேச்சுக்கு பிறகு இருந்த மேஜரான பிரச்சனைகள்லாம் இப்ப நமக்கு குறைஞ்சிரும். நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும். அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. பழைய விஷயத்தை பத்தி யோசிக்காம, பழைய விஷயத்தை பத்தி பேசாம ஜஸ்ட் அப்படியே நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது நமக்கு நல்ல பலன்களை நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இந்த ராகு கேது பேச்சில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல மேஜரா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த காலகட்டங்கள்ல குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி கிடைச்சிடும். மே 18க்கு மேல குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி ஒரு 90% கிடைச்சிடும். ஏன்னா 5ஆம் இடம் மிக சுத்தமாக இருக்கு. 5ஆம் இடத்துல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. 6ஆம் இடத்துல ராகு, இந்த அமைப்பு நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. ஜென்ம சனியாக இருக்கிறதுனால நிறைய அலைச்சல் இருக்கும். இந்த பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க அதிகமா வெளியிடங்களுக்கு அலையக்கூடாது. அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்துல அதிகமா டிராவல் பண்றதெல்லாம் குறைச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு ரொம்ப குழப்பிட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்லயே இருக்காதீங்க. மனசை அமைதியா வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதிகமான டிராவல்லாம் குறைச்சுக்கோங்க. இந்த மாடிப்படி ஏறி இறங்குற அந்த அமைப்புல கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. இப்ப நிறைய பேருக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். தூக்கமே வராது. ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு மனசை டிப்ரெஷனான ஒரு ஸ்டேட்லயே வச்சிருப்பாங்க. அது நான் ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன். ஏன்னா இந்த பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றீங்கன்னா அதிகமான அலைச்சல் எல்லாம் நீங்க குறைச்சிக்கணும். அதே போல மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்குங்க. அதுவே நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல செய்திகளை கொண்டு நமக்கு சேர்த்துரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி இந்த காலகட்டங்களை நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல பிள்ளைகளால ஏதோ ஒரு ரூபத்துல சுப விரை செலவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு அவருடைய வயதிற்கு ஏற்ப ஒரு நல்ல காரியம், நல்ல விசேஷம் அப்படிங்கிறது குடும்பத்துல நடக்கும். நீண்ட நாள் எண்ணங்கள், நீண்ட நாள் ஆசைகள் இப்போ நிறைவேறும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில செலவு அப்படிங்கிறது ஏதோ ஒரு விதத்துல சுபவிரய செலவாக இருக்கும். அது குறிப்பா கல்வி சார்ந்து இருக்கலாம், அல்லது அவருடைய திருமண முயற்சி, அல்லது அவருடைய வயதிற்கு தகுந்தாற் போல ஏதாச்சும் ஒரு சுப நிகழ்வு இது சார்ந்த வகையில இருக்கலாம். மற்றபடி பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த கவலை, அவருடைய எதிர்காலம் பற்றிய கவலை, இதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நிவர்த்தி ஆயிடும். அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல இருந்த அந்த குழப்பமான தன்மையெல்லாம் இப்ப விலகி ஒரு தெளிவான தன்மையெல்லாம் நமக்கு கிடைச்சிடும். அதெல்லாம் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். மேலும் பிள்ளைகளுடைய சப்போர்ட் நமக்கு இப்ப முழுமையா கிடைக்கும். பிள்ளைகளுடைய அரவணைப்பு, பிள்ளைகளுடைய பாச பிணைப்பு அதெல்லாம் நமக்கு ரொம்ப சிறப்பான முறையில் கிடைக்கும். மேலும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாயிடும். மே 18க்கு மேல பார்த்தோம்னா அந்த பிரச்சனைகள் நமக்கு ஆல்மோஸ்ட் சரியாயிடும். அந்த கவலையும் இப்போ நமக்கு குறைஞ்சிடும். இருப்பினும் ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால பிள்ளைகளோட எந்த ஒரு வாக்குவாதமும் இல்லாம அவர்கள் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா போதும். மற்றபடி மேஜரா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனவே குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கு இந்த ராகு கேது பயிற்சியில. அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குருவுடைய சஞ்சாரம் 4ஆம் இடத்துல, சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வித்யா ஸ்தானத்துல குருவுடைய சஞ்சாரம். சோ இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த வகையில நிறைய பேருக்கு செலவு அப்படிங்கிறது இருக்கும். கல்விக்காக நிறைய செலவு செய்வாங்க. கல்விக்காக ஊர் மாற்றம், இடமாற்றம் அடைவாங்க. இந்த அர்த்தாஷ்டம குருவும் பார்த்தோம்னா நமக்கு இடமாற்றத்தை கொடுக்கும். கல்வி சார்ந்த வகையில ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு இடமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தோம்னா கல்வி சார்ந்த வகையில இருந்த குழப்பங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். எந்த கோர்ஸ் நம்ம சூஸ் பண்றது, எந்த லைனை நம்ம பிக்கப் எடுக்கிறது, இப்படி மாணவ மாணவிகளுக்கு இருந்த அந்த குழப்பம்லாம் மே 18க்கு மேல நிவர்த்தி ஆயிடும். தெளிவான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துருவாங்க. எதை நோக்கி டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்துருவாங்க. அதே மாதிரி குரு புதனோட வீட்டுல இருக்கிறதுனால, குறிப்பா அது 4ஆம் இடமா இருக்கிறதுனால இப்ப நீங்க சூஸ் பண்ற விஷயம் உங்களுக்கு லைஃப் லாங் பார்த்தோம்னாக்கா ஒரு பெரிய ஒரு பேக்கப் சோர்ஸா இருக்கும். நேரத்துல கரெக்டான முடிவு எடுப்போம், தெளிவான பாதையில பயணிப்போம். அது மாணவ மாணவிகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா நான் பாக்குறேன்.
சனி ஜென்மத்துல இருக்கிறதுனால என்ன ஒரு மைனஸ் நான் பாக்குறேன்னாக்கா, பய உணர்வை கொடுக்கும். நம்ம எடுக்கிறது கரெக்டா, நம்ம செய்யற விஷயம் சரியா, நம்ம பயணிக்கிற பாதை கரெக்டா, இதை பண்ணா இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பய உணர்வை மட்டும் டிஃபால்ட்டா கொடுக்கும். அதை மட்டும் நீங்க ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறீங்கன்னா தைரியமா இறங்கி எடுங்க. அது நமக்கு 100% நல்ல ஒரு முடிவை தான் நமக்கு கொடுக்கும். ஜென்ம சனியா இருக்கிறதுனால ஒரு மாதிரி அது அந்த முடிவை எடுக்க விடாம நம்மளை அப்படியே தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு மந்த தன்மையை நமக்கு கொடுத்துரும், ஒரு சோம்பேறி தன்மையை நமக்கு கொடுத்துரும். அது மட்டும் தான் நான் மைனஸா அந்த காலகட்டங்கள்ல பாக்குறேன். மாணவ மாணவிகள் அந்த மாயையிலிருந்து மட்டும் கொஞ்சம் வெளிவந்து உடைய அகன்ற கண்ணால நீங்க உடைய மனக்கண்ணால உங்களுக்குள்ள என்ன சொல்லுது, உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க டிராவல் பண்ணும்போது அது நிச்சயமா நமக்கு ஃபேவராவே முடியும். விசால பார்வையால பார்த்து உங்களுக்கு தேவையானதை நீங்க அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமா இருக்கும். நிறைய இப்போ உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் மாத்தி மாத்தி வரும். ஆளாளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுதான் நான் இருக்கிற ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன். உங்களுக்கு எது தேவைன்னு தெரியுதோ அது சம்பந்தமா மட்டும் கான்ஸ்டன்டா நீங்க ரிசர்ச் பண்ணி அந்த விஷயத்துல நீங்க ஈடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மத்தவங்க ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி உங்களை குழப்பி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஜென்ம சனியில நான் மேக்ஸிமம் பார்த்திருக்கேன். நிறைய குழப்பம் மட்டுமே மிஞ்சுற மாதிரியான ஒரு அமைப்புல கொண்டு வந்து விடும். நல்லபடியாக ராகு கேது பயிற்சி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழப்பத்தையும் நம்ம கலைய வச்சு தெளிய வச்சு நமக்கு எது தேவையோ அந்த ஒரு முடிவுக்கு நம்ம வந்துரும். அந்த குழப்பத்தன்மையிலிருந்து தெளிகிற அமைப்புலாம் மே 18க்கு மேல நமக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. எனவே மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். தெளிவு கிடைச்சிடும். அது நான் பாக்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ஃபைனலா உடல் ஆரோக்கியம். நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு நான் மெயினா சஜஷன் பண்றது, நான் மெயினா வான் பண்ற பார்ட்டே இந்த ஹெல்த் மட்டும்தான். இந்த டைமிங்ல எல்லாமே நல்லா தான் இருக்கு, எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல, எல்லாமே நமக்கு ஃபேவரா வருது. இந்த டைமிங்ல ஹெல்த்தை மட்டும் நீங்க கோட்டை விட்டுறாதீங்க. ஜென்ம சனி மேஜரா பார்த்தா ஹெல்த்ல தான் கை வைக்கும். நிறைய மருத்துவ செலவை தான் மாத்தி மாத்தி கொடுக்கும். நிறைய பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை, பல்லு பிரச்சனை, அதே போல இந்த ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலருக்கு இந்த பாதத்துல வலி, பாதம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை, மேலும் இந்த செரிமான கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இப்படி இந்த ஹெல்த் வைஸா மட்டும் உடல் ஆரோக்கியத்தை ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வா கொடுத்துக்கிட்டே இருக்கும். மாத்தி மாத்தி மருத்துவ செலவு மட்டும் கொடுக்கிற ஒரு அமைப்பு கொண்டு வரும். எனவே நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஹெல்த்தை மட்டும் நீங்க டிஃபால்ட்டா கவனமா பாத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஹெல்த் மட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுனா அந்த காலகட்டத்தில் நம்ம வெற்றி அடைகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு போட்டிகள்ல நம்மள நிச்சயமா வெற்றி அடைய வைக்கும். ஆனா நீங்க ஹெல்த்தை மட்டும் கோட்டை விட்டீங்கன்னாக்கா அந்த போட்டியிலேயே ஈடுபட முடியாத அளவுக்கு நம்மள அப்படியே இழுத்து கீழே உட்கார வச்சிரும். நல்லபடியா குரு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீழ்ச்சிகள் பெரிய அளவுல இல்ல. எல்லாத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே அந்த விஷயங்கள் எல்லாம் உணர்ந்துகிட்டு அதை நம்ம அப்படியே மேனேஜ் பண்ணிடுவோம். கீழே விழாம அதை அப்படியே நம்ம பேக்கப் பண்ணிடுவோம். அதுதான் 4ஆம் இடத்துல இருக்கிற குருவுடைய பவர் அப்படின்னு நம்ம சொல்றது. நமக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அதை நம்ம முன்கூட்டியே யூகிக்க கூடிய ஆற்றலை அந்த 4ஆம் இடத்துல இருக்கிற குரு நமக்கு கொடுத்துரும். ஒன்ஸ் நீங்க அந்த உணர்வுக்குள்ள போயிட்டீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்தை நீங்க பிடிக் பண்ணிட்டீங்கன்னா அதை அலட்சியப்படுத்தாம அதுல கொஞ்சம் நம்ம கவனமா செயல்படுறது நல்லது. எனவே இந்த ஜென்ம சனியில பொறுத்த வரைக்கும் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனா ஜென்ம சனி ஹெல்த் மட்டுமே மாத்தி மாத்தி நமக்கு சோதனைகளை கொடுக்கும். எனவே ஹெல்த்தை மட்டும் நீங்க டிஃபால்ட்டா கவனமா பராமரிச்சிட்டாலே எல்லாமே நமக்கு ஜெயமா மாறிடும். எல்லாமே நமக்கு வெற்றி தான். அடுத்து நான் ரொம்ப முக்கியமா சொல்றது, இந்த வண்டி வாகனத்துல டிராவல் பண்ற நண்பர்கள் நண்பிகள் எல்லாருமே கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. ஏன்னா அந்த நேரத்துல அதிகமா டிராவல்லாம் இருக்கும். ஏன்னா வந்து ராகு 12ஆம் இடத்துக்கு வராரு. நிறைய டிராவலிங் நிச்சயமாக இருக்கும். அதனால அந்த வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் போது கரெக்டா தலைக்கவசம் அணிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய வண்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த நேரத்தில் தேவையில்லாத அபதாரங்களை நீங்க செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். எனவே அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்முடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்தை நான் முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, டயத்துக்கு சாப்பிடுங்க. இந்த நேரத்தில் சாப்பிட்றதுக்கே தோணாது. நேரம் கடந்து சாப்பிடுறது, கொஞ்சம் ஓவர் டியூட்டி பாக்குறது, அதே மாதிரி நேரம் கடந்து தூங்குறது, ஓவரா திங்க் பண்றது, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ட்ரபிள்லாம் இந்த நேரத்தில் மேஜரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கிறது, நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. ஜென்ம சனி 7.5 சனி வந்துனாலே தெய்வ வழிபாட்டோட நம்ம செயல்படுறது ரொம்ப நல்லது. எவ்வளவு சயின்டிபிக்கான மெத்தட்ஸ் இருந்தாலும் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சயின்டிபிக்கான ஒரு மெத்தட் தான். நம்ம அதுக்குள்ள ரொம்ப டீப்பா போகாம பாரதெல்லாம் தூக்கி இறைவன் மேல போட்டு நம்ம அப்படியே பயணிக்கும் போது நம்ம எல்லாத்தையும் நம்ம சக்சஸ் பண்ண முடியும். அதனால இந்த ஜென்ம சனியில இறை வழிபாட்டோட நம்ம அப்படியே நாட்கள்ல தொடங்குறது, அப்படியே ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றது எல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுல நம்மளுடைய ராசி நம்முடைய நட்சத்திரத்துக்கு சொல்லவே வேணாம். இறை வழிபாட்டோட நம்ம டிராவல் பண்ணோம்னா நம்ம நிச்சயமா வெற்றி அடைஞ்சிரும். அதே
மாதிரி இந்த தான தர்மங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை மிஸ் பண்ணிடாம கரெக்டா பண்ணிடுங்க. நிறைய தான தர்மங்கள் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஜென்ம சனியில தான தர்மங்கள் நிறைய பண்றது மிகப்பெரிய விசேஷம். அதை பண்ணும்போது நமக்கு இருக்கிற பாதிப்புகள்லாம் டோட்டலா குறையும். எனவே இந்த தான தர்மங்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை தவறாம அதை செஞ்சிடறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மற்றபடி மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கிறது, நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. உங்களுடைய பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க. எல்லாமே நமக்கு சுபமாகவும் நல்ல மாற்றமாகவும் நமக்கு அமையும். எதை நினைச்சு ஓவரா ஒரி பண்ணாம மைண்டை ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க. எல்லாமே நமக்கு நல்லதாவே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது என்னுடைய அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் பெயரால நிச்சயமாக இது மாற்றம் அடையும். எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க ஒரு வாட்டி தெளிவா பார்த்துட்டு அதோட அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு சிறப்பாக பொருந்தி வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு நல்ல தசாபுக்தி நடக்கும், அவர்களுக்கு இந்த கோச்சாரத்துல பெரிய இம்பாக்ட் அப்படிங்கிறது ஏற்படாது. ஒரு சிலருக்கு அவ்வளவா சிறப்பான தசாபுக்தி நடக்காது, கொஞ்சம் மைனஸான தசாபுக்தியே நடக்கும். அவங்களுக்கு இந்த தசாபுக்தியோட இம்பாக்ட் டோட்டலா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல ஒரு யோக தசை, லக்னாதிபதி தசை, சுப தசை நடக்குதுனாக்கா, சுபஸ்தானங்களுக்குரிய தசை நடக்குதுனாக்கா, இந்த கோச்சாரத்துல எவ்வளவு நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் உங்களுக்கு நடக்கிறதுலாம் பாசிட்டிவா தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அவயோக தசை நடக்குது, பாவஸ்தானங்களுடைய திசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல இந்த கோச்சார ரீதியா எவ்வளவு பாசிட்டிவான பலன்கள் நம்ம சொன்னாலும் அது உங்களுக்கு ஏதோ நெகட்டிவா நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தெளிவா உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு தசா புக்திலாம் நல்லா இருக்கான்னு ஒரு வாட்டி தெளிவு பண்ணிட்டு அதன் பிறகு இந்த கோச்சாரத்தை நீங்க கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு சிறப்பான முறையில ஒரு புரிதலையும் ஒரு தெளிவையும் நமக்கு கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப டீடெயிலா 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் தரேன், மறக்காம அதை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம், இதுக்கெல்லாம் நாங்க பொது பலன்கள் ஒரு ப்ரிப்பேரா நாங்க போட்டிருக்கோம். அந்த பொது பலன்களை பார்க்காதவங்க மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. அந்த பதிவுகளை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றிய ஒரு புரிதல், ஒரு தெளிவு அந்த பதிவுகளின் மூலமா நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதுல உங்களுடைய பிறப்பு முதல் உங்களுடைய எதிர்காலம் வரை டோட்டலா A to Z தெளிவா அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. And finally, very limited time. So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.